வீடியோ பார்த்துட்டு வரதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேட் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனே வந்து கொண்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோவும் வரும். நீங்க உங்களுக்கு ஏதாவது டாபிக் வீடியோ வேணா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த டாபிக்ல வீடியோ உங்களுக்காக வரும். ஒரு ஆண் உங்களை பைத்தியமாக காதலிக்கிறார்கள் என்றால் நீங்கள் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உங்களை தேடி வருவார்கள். அதுவும் ஒரு சில நாட்கள், வாரங்கள், இல்ல பல மாதங்களும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல எந்த அளவுக்கு ஒருத்தங்க அதிகளோட இருக்காங்க இன்வால்மெண்ட்ல, முக்கியமா எந்த அளவுக்கு காதலிக்கிறாங்க, உண்மையா பைத்தியமா ட்ரூ இருக்குதுங்களே. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது உங்களை விரும்பக்கூடிய ஆண் உங்க மேல காதல் வச்சிருந்தாங்கன்னா நீங்க அவங்கள வேணான்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் கூட அவங்க உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க, உங்களை தேடி வருவாங்க. அது ஒரு சில நாட்கள் அல்ல, ஒரு சில வாரங்கள் அல்ல, வருடங்கள் ஆனாலும் பல மாதங்கள் ஆனாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இருப்பாங்க, உங்களை தேடி வருவாங்க அந்த காதலுக்காக. நீங்களும் அந்த ஆணும் சண்டை போடும் பொழுது அந்த ஆண் உங்களுக்காக விட்டு கொடுத்து போகிறார்கள் என்றால் உங்கள் மீது அதிக அளவில் அன்பு பாசம் வைத்திருக்கார்கள் என்றதான் அர்த்தம். ரிலேஷன்ஷிப்பில் எப்போ அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா யார் யார் அப்படின்ற ஒரு போட்டி பொறாமல் இருக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எப்போ விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை வருதோ அப்போவே உங்கள் லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு, உங்கள் மேரேஜ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உங்கள் லைஃப்பில் நீங்களும் அவங்களும் சேர்ந்து தான் வாழ போகிறீங்க. பட் அந்த ஒரு விஷயம் மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பெரிய பிரச்சனை தான் மாறும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு லைஃப்பில் லவ் பண்ணுறீங்கன்னா விட்டு கொடுத்து போக பழகிக்கோங்க. உண்மையாகவே ஒரு ஆணுக்கு உங்கள் மீது அதிக அளவில் பாசம் இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை கூட அவர்களை அதிக அளவில் காயப்படுத்தும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒருத்தங்க உங்களை விரும்புகிறாங்க, நீங்கள் ஏதோ சின்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்ற போது அது உங்களுக்கு வேணால் சின்ன தப்பாக இருக்கலாம். பட் உங்கள் மேலே நிறைய அன்பு பாசம் நேசம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நபருக்கு நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயமும் அதிக உள்ள மனசை காயப்படுத்தக்கூடிய விஷயமா மாறும். ஸோ உங்கள் லைஃப்பில் அந்த இது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ண தப்பு உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களை பிடிச்ச நபர்களையும் சேர்த்து தான் பாதிக்க போகுது. ஸோ நிறைய நபர்கள் அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதும் கிடையாது, தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது, அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு ப்ரோஷனும் கிடையாது. அதனால் முன்னக்கூட்டியே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை உங்கள் லைஃப்பில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. மற்றவர்கள் உங்களை திட்டும் பொழுது அல்லது உங்களிடம் சண்டை போடும் பொழுது முதல் ஆளாக அந்த ஆண் வந்து உங்களுக்காக உதவி, உங்களுக்கான தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பார்கள் உண்மையான அன்பு இருந்தால். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் மற்றவங்க உங்களை திட்டுறாங்க அல்லது உங்களால் சண்டை போடுறாங்க, இல்லை நீங்கள் யார்ட்டையோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு டைமில் உங்களை தேடி வந்து ஒரு ஆண் அதாவது பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க, ஐ மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வருதுன்னா ஷுவராக அவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே அதிகப்படி அன்பும் காதலும் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் லைஃப்பில் அப்படிப்பட்ட ஆண்கள் கிடைப்பது ரொம்பவே ரேர் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் லைஃப்பில் அப்படி கிடைச்சிருக்காங்கன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க தான். அண்ட் விட்டு கொடுக்காமல் இருந்த இடத்துல தான் உண்மையான அன்பு இருக்கும், அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆணுக்கு உங்கள் மீது உண்மையான பாசம் இருந்தால் மட்டும்தான் எந்த காரணத்தினாலும் உங்களை விட்டு போகாமல் உங்களுடன் இருப்பது அல்லது உங்களை பற்றி தவறாக பேசுவது என்று செய்யாமல் சொல்லாமல் இருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உண்மையான பாசம் இருக்கிறவங்க தான் உங்ககிட்ட பல காரணங்கள் வச்சு உங்களை விட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி பொய்யான விஷயங்கள் செய்யும் பொழுது உங்ககிட்ட பல மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா கவனிக்கப்படும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் தவறு செய்கிறாங்க அப்படின்ற போதே அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் உங்ககிட்ட எந்த ஒரு தவறும் பண்ண மாட்டாங்க, முக்கியமாக உங்களுக்கு உண்மையாகவே இருக்காங்க அப்படின்னா ஷூராக அவங்கக்கிட்ட அதிகப்படியான காதல் அன்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவோட நம்ம எண்டிங் வந்தாச்சு. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதாடா பாய்.